Dear friends, welcome back to JS Grace. இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க என்னதுன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம வீட்டில் எரியாமல் இருக்கிற சிஎஃப்எல் எமர்ஜென்சி லைட். இதை யூஸ்ஃபுல்லான எல்இடி எமர்ஜென்சி லைட்டாக எப்படி மாற்றுறதுன்றதை இப்போ பார்ப்போம். இது ஒரு 6 வோல்ட் எமர்ஜென்சி லைட். இது வாங்கி 10 இயர்ஸ் ஆனதுனால கண்டிப்பாக பேட்ரி போயிருக்கும். அதனால் பேட்டரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன டியூப்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை. இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற 6 வோல்ட் லெட் ஆசிட் பேட்ரி. காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இது ஒரு 6 வோல்ட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பு. இது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். எல்இடி எமர்ஜென்சி லைட்டோட சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்ப்போம். ப்ளக் பாயிண்ட்டை சொருணுன்னா கரண்ட்டு உள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிடுது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே போன உடனே 6 வோல்ட்டு ஏசியாக கன்வெர்ட் ஆனது. ஏசியாக கன்வெர்ட் ஆன உடனே அங்கே உள்ள ஒரு டயோடுக்குள்ளே போய் அது டிசியாக கன்வெர்ட் ஆகிடுது. அந்த டிசி வோல்ட்டு அங்கே உள்ள பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகுது. பேட்டரியிலேருந்து கரண்ட்டு ஒரு சுவிட்சு வழியாக எல்இடிக்கு போகுது. நமக்கு எப்பப்போலாம் பவர் தேவை அப்போ சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணி நம்ம எல்இடி பல்பை எரிய வச்சுக்கலாம். இப்போ இந்த பழைய லைட்டை கலட்டி பேட்டரியையும் எல்இடி ஸ்ட்ரிப்பையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பெருசாக தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் பேட்ரி. இதுதான் அந்த பழைய டியூப்பு. உள்ள எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். பேட்டரி நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிவிட்டேன். இதில் இருக்கிற பேட்ரி பார்த்திங்கன்னா அது புதுசாக வாங்கின பேட்ரி தான். 2 டியூப் லைட்டையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு டியூப் லைட்டை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அந்த கனெக்ஷனில் நம்ம எல்இடியை கனெக்ட் பண்ணி எரிய வைக்க முடியாது. பழைய டியூப் லைட்லாம் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் தான் எரியும். சிஎஃப்எல் பல்புலாம் பார்த்திங்கன்னா டிசி சர்க்யூட்லேருந்து இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை கன்வெர்ட் ஆன பிறகு தான் எரியும். டைரெக்டாக டிசி சர்க்யூட்டில் எரியாது. அதனால் போர்டுலேருந்து வர்ற 4 ஒயர் டியூப் லைட்டுக்கு வரும். அந்த 4 ஒயரையுமே கட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். இதுதான் நம்ம வாங்கி வச்சுருக்கிற 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப். ஒன்லி 50 ருபீஸ். மார்க்கெட்டில் எல்லா கடையிலும் கிடைக்கும். இப்போ இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை பழைய டியூப்லைட் இருந்த அதே ஹோல்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல் எல்இடி ஸ்ட்ரிப்பை வச்சு சென்டராக வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க் பண்ண உடனே சோல்ட்ரிங் அயன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. அது ஈஸியாக போடும். ஏன்னா அது மெட்டல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அதனால் ஈஸியாக நம்மளால் ஹோல் போட முடியும். ஹோல் போட்ட உடனே திருப்பி அதே பொசிஷனில் அப்படியே வச்சு ஸ்க்ரூ நம்மகிட்ட பழைய ஸ்க்ரூ கிடக்கும், இல்லைன்னா ஸ்விட்சுக்கு வேறு ஸ்க்ரூவை போட்டு கீழே ஒரு நட்டை போட்டு அப்படியே நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ எப்படி லாக் பண்ணுறேன்னு பார்ப்போம் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்க்ரூ. அப்படியே லைட்டாக ஜென்டிலாக போடுங்க. இன்கேஸ் உன்னால் போட முடியலன்னா திருப்பி கூட சால்டிங் அயன் வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் பின்னாடி திருப்பி நட்டை போட்டு லாக் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 2 பிட்டு ஒயர் அதில் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் அந்த போர்டு. எக்ஸ்ட்ரா நிறையா ஒயர்ஸ் இருக்குது. அதை அப்படியே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. தேவையில்லாத ஒயர்லாம் நம்ம அதாவது டியூப் லைட்டுக்கு போக வேண்டிய ஒயர் எதாக இருந்துச்சா எல்லா ஒயரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ரி கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். எல்இடி ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். அதாவது பிளாக் ஒன்று இருக்கும், ரெட்டு ஒன்று இருக்கும். அந்த ஒயர் ஷார்ட்டாக இருக்கனால எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு அதே கலரில் உங்களுக்கு எதாவது ஒயர் கிடச்சுன்னா அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இன்சுலேஷன் டேப்பை போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ எல்இடி ஸ்ட்ரிப்லேருந்து வர 2 ஒயரை எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேட்டரியிலேருந்து வர்ற ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயுமே வந்து எல்இடியை நம்ம எல்இடியிலேருந்து வர ஒயரை கனெக்ட் பண்ணலாம். மைனஸை பேட்டரியிலேருந்து வர மைனஸை எல்இடியிலேருந்து வர்ற மைனஸோட கனெக்ட் பண்ணிடலாம். அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்.
பேட்டரியிலேருந்து வர்ற ப்ளஸ்ஸை ஒரு சுவிட்ச் வழியாக போயிட்டு அதை திருப்பி எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு எல்இடியை எரிய வச்சுக்கலாம். அதனால் பேட்டரிக்கு போகிற இன்புட்டில் இருந்து அவுட்புட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே வயரை அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு சுவிட்ச் வழியே போயிட்டு வந்தால் தான் நம்மளால் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதனால தான் அங்கே இருக்கிற பழைய சுவிட்சிலேயே ஒரு வயரை கனெக்ட் பண்ணி நம்ம எல்இடிக்கு கொண்டு வந்திருக்கோம். சால்ட்ரிங்லாம் பண்ணி முடித்த பிறகு பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு எல்இடியை ஆன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். எல்இடி எப்படி எரியுதுன்னு பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எரியாத பழைய சிஎஃப் லைட்டை யூஸ்ஃபுல்லான எல்இடி பல்பை எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். இந்த எமர்ஜென்சி லைட்டை எப்போவுமே ப்ளக் பாயிண்ட்டை சொருகி சுவிட்சை போட்டு ஆனில் வச்சுக்காதீங்க. எப்பப்போ நமக்கு தேவையோ அப்போ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடையாவது சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணாமல் விட்டாலும் ப்ராப்ளம், கண்டினியூவாக சார்ஜிங்லேயே போட்டுக்கிருந்தாலும் ப்ராப்ளம். ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே சார்ஜ் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா பேட்ரி உப்பி சீக்கிரமாக லைஃபு பேட்ரிக்கு போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்களே வீட்டில் செஞ்சுங்க. ஆனால் சேஃபாக செய்யுங்க. கரண்ட்டுனால பார்த்து செய்யுங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.